போகும். ஜெபம் பண்ணுங்க ஐயா, ஜெபம் பண்ணுங்க. விசுவாசமுள்ள ஜெபமே விஞ்ஞானிகளை ரட்சிக்குமே. விசுவாசமுள்ள ஜெபமே விஞ்ஞானிகளை ரட்சிக்குமே. வாய் விட்டு ஜெபித்தால் நோய் விட்டு போகும். ஜெபம் பண்ணுங்க அம்மா, ஜெபம் பண்ணுங்க. வாய் விட்டு ஜெபித்தால் நோய் விட்டு போகும். ஜெபம் பண்ணுங்க
ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் ஒவ்வொருவரும் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். காமா ஊழியத்தின் மூலமாக நடத்தப்படுகிற ஒளிபரப்பப்படுகிற இந்த மனமகிழ்ச்சி நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதை ஒவ்வொரு வாரமும் பார்த்து பயனடைகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கைகளில் நிச்சயம் இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாக. தேவனுடைய கரம் உங்களை நிச்சயம் நடத்துவதாக. இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை உண்டு. சங்கீத புஸ்தகம் 116 சங்கீதம் 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த கேள்வி எழும்புவது மிகவும் நலமானதாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனென்றால் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நடத்துகிறார். நம்மை தனிப்பட்ட ரீதியாகவும் குடும்பமாகவும் ஒரு சபையாகவும் ஒரு சமுதாயமாகவும் ஒரு ஜாதி ஜனங்களாக ஒரு மத ஜனங்களாக ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு குரூப்பாக ஆமென் நம் ஒவ்வொருவரையும் நாம் இருக்கிற இடங்களில் ஆங்காங்கே கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் தேவனிடத்தில் ஒரு கேள்வி எழுப்புகிறான். ஆண்டவரே, நீர் என்னை நடத்துகிறீர், நீர் என்னை விசாரிக்கிறீர், நீர் என்னை போஷிக்கிறீர், நீர் என்னை உடுத்துவிக்கிறீர், நீர் எனக்கு நன்மை செய்கிறீர், எல்லா அற்புதங்களையும் எனக்கு செய்கிறீர். நான் விரும்புகிறது கேட்பது, நான் ஜெபிப்பது, நான் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்வது எல்லாவற்றையும் நீர் எனக்கு செய்கிறீரே. நான் உமக்கு எண்ணத்தை செலுத்த, நான் உமக்கு எண்ணத்தை செலுத்த. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த கேள்வி வருவது நல்லது. ஏனென்றால் இந்த கேள்வி நம்மை தேவனுக்காக எதையாகிலும் ஒன்றை செலுத்துவதற்கு நேராக நம்மை நடத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். எண்ணத்தை நான் அப்படி ஆண்டவருக்கு கொடுத்துட முடியும்? எதுல ஆண்டவர் பிரியப்பற்ற முடியும்? என்னுடைய பணம், ஆமென், அவருடைய அற்புதங்களுக்கு என்னுடைய பணமோ பொருளோ, ஆமென், என்னுடைய பதவியோ, இல்லை என்றால் வேறு எந்த காரியமோ வேறு எதுவும் தேவனுக்கு உகந்ததா இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். நமக்கு அவைகளை எல்லாம் தருகிறதே தேவன் தான், தருபவரே அவர்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. ஆக அதை கொடுத்து ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு உபகாரங்களுக்கு நான் ஈடுகட்ட முடியுமா? முடியாது. நான் அதை செய்ய முடியாது. அப்படியானால் நான் தேவனுக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என்று கேட்கிற இந்த சங்கீதக்காரன் இங்கேயே அதற்குரிய பதிலையும் அவன் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 3 காரியத்தை இந்த சங்கீதத்தில் நான் தேவனுக்கு இதை செலுத்துவேன், ஆனால் அவர் செய்த உபகாரங்களுக்கு அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியமா இருக்கும் என்று நன்றியோடு அவன் குறிப்பிடுகிற ஒரு 3 காரியத்தை நான் இங்கே சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவதாக 17வது வசனம் சொல்லுகிறது, நான் உமக்கு எண்ணத்தை செலுத்துவேன். முதலாவது அவன் சொல்லுகிறான், நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி உம்முடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவேன். தேவன் விரும்புவது அதுதான். நம்முடைய நாவிலிருந்து புறப்பட்டு வருகிற, நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற, நம்முடைய நாவிலிருந்து எழும்புகிற ஒவ்வொரு ஸ்தோத்திரங்களையும் நம்முடைய தேவன் அங்கீகரிக்கிறவராயிருக்கிறார். கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த மாதம் முழுவதும், கடந்த வருஷம் முழுவதும் எல்லா சூழ்நிலையிலும் உங்களை அற்புதமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களை நடத்தி வந்த ஒரு தேவன் ஒருவர் உண்டு என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். இப்படி என்னை நடத்தின தேவனுக்கு நான் எண்ணத்தை நான் திரும்ப கொடுக்க முடியும். முதலாவது சொல்லுகிறார், ஸ்தோத்திர பலியை நான் உமக்கு செலுத்துவேன். வேதத்தில் வாசிக்கிறோம், அநேக ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அநேக ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெறுகிறது. நாம் ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு செலுத்தும் போது தேவன் அதில் பிரியப்படுகிறவராக இருக்கிறார், அதை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார், நம்முடைய ஸ்தோத்திரங்களை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார்.
நம்முடைய துதிகளை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நம்முடைய தேவன் அங்கீகரித்து அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான ஒரு காரியமாக மாற பண்ண என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் செய்த நன்மைக்கு, ஆண்டவர் அவன் வாழ்க்கையில் ஏற்படுத்தின ஒரு திருப்பு முனைக்கு அவன் தேவனுக்கு திரும்ப செலுத்தின ஒன்று, எண்ணத்தை செலுத்துவேன். அவன் என்ன செலுத்தினானா, அவருடைய பாதத்தருகே விழுந்து ஸ்தோத்திரம் செலுத்தினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த சூழ்நிலையில ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நாளை ஆரம்பிக்கும் போது கர்த்தரை துதிங்க, முடிக்கும் போது கர்த்தரை துதிங்க. ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது கர்த்தரை துதிங்க, முடிக்கும் போது கர்த்தரை துதிங்க. ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பிக்கும் போது கர்த்தரை துதிங்க, முடிக்கும் போது கர்த்தரை துதிங்க. காலையில் எழும்பும் போது தேவனை துதித்து ஆமென் எழும்புங்க. முடிக்கும் போது கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி நீங்க முடிங்க. கர்த்தர் அந்த நாட்களை, அந்த காரியங்களை உங்களுக்கு நன்மையாய் மாற பண்ணுவார். அவர் செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். அவர் பாதத்தருகே விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதை தவிர வேறு எதுவும் அவருக்கு ஈடாக முடியாது. வேறு எதுவும் அவர் பிரியப்படுகிற ஒரு காரியமாய் மாற முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 நாளாகமும் 31வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், எசேக்கியாவும் பிரபுக்களும் வந்து அந்த குவியல்களை காணும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை புகழ்ந்தார்கள். வெற்றி கொடுத்த தேவனுக்கு, ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஆமென் ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு காரியத்தை செய்த தேவனுக்கு அவர்கள் வந்து பார்த்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். இஸ்ரவேலர்களை புகழ்ந்தார்கள். நாம் இஸ்ரவேலர்கள் போல மனிதர்களை புகழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கர்த்தரை புகழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உயர்த்துவீர்கள். ஆனால் நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 நாளாகவும் 33வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு அவன் கட்டளையிட்டான். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு அவன் கட்டளையிட்டான். ஊழியர்களே, பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்க. ஊழியர்களே, உங்க சபைக்கு அதை கற்றுக் கொடுங்க. பெரியவர்களே, உங்கள் கீழே இருக்கிறவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை இட்டு அவரை தொழுது கொள்ளணும் அப்படிங்கிறத உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுதான் நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல ஒரு வழி. அவர் செஞ்சிட்டாரு, ஆமென், அப்படியே நம்ம போகணும் அப்படிங்கிறது அல்ல. அவர் செய்த எல்லா உபகாரங்களையும் நினைத்து, என் வாழ்க்கையில் அவர் நடத்துகிற எல்லா வழிகளையும் எல்லா மேன்மைகளையும் நினைத்து, ஆண்டவரே இப்படி நடத்தினீரே, இப்படி செய்தீரே, இப்படி என் குடும்பத்தை உயர்த்தினீரே, இப்படி என் ஜெபத்தை கேட்டீரே என்று ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் கற்றுக் கொடுக்காவிட்டால் எப்படி அவர்கள் அறிந்து கொள்ள முடியும்? பெரியவர்கள் அதை கற்றுக் கொடுக்கணும். ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. ஆண்டவருக்கு ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் அல்லேலூயா, அந்த துதிய தேவனுக்கு செலுத்து என்று நாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த துதிகளில் பிரியப்படுகிறவர் இன்னும் நம்மை மேன்மையாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 26வது வசனம் வேதம் சொல்லுகிறது, 4ஆம் நாளிலே பெராக்காவில் கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். பெராக்கா என்றால் கர்த்தரை துதிக்கிற இடம், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற இடம். அவர்கள் பெராக்காவில் கூடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். குடும்பமாய் கூடி, ஆமென் ஸ்தோத்திரம், சபையாய் கூடி கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரங்களை செலுத்தும் பொழுது தேவன் இன்னும் பெரிய காரியங்களை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
1 நாளாகமம் 29வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம், இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் என்று அந்த இடத்தில் ஆமென் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதக்காரன் ஏன் இதை அழுத்தி சொல்லுகிறான் என்றால், ஏன் நான் ஸ்தோத்திரத்தை தேவனுக்கு செலுத்துவேன் என்று இந்த சங்கீதக்காரனிடத்தில் கேட்டார். அவன் இந்த 16ஆம் சங்கீதம் கடைசியிலே சொல்லுகிறான், என் கட்டுகளை எல்லாம் அவர் அவிழ்த்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களுடைய என்னுடைய கட்டுகளை எல்லாம் ஆண்டவர் அவிழ்த்தார். நம்முடைய சிறையிருப்பை மாற்றினார். நம்முடைய துக்கங்களை ஆண்டவர் மாற்றினார். புலம்பலை ஆனந்த களிப்பாக தேவன் மாற பண்ணினார். ஆமென். ஓ ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் வீசின எத்தனை புயல்கள், எத்தனை அகோரங்கள், எத்தனை கோரமான காரியங்கள், எத்தனை கோரமான நிகழ்ச்சிகள், அவை எல்லாவற்றையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போக பண்ணினார். ஆகவே நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை பார்க்கிற, கேட்கிற, இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் நாவிலிருந்து பிறந்து வருகிற ஒவ்வொரு ஸ்தோத்திரங்களையும் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அவர் செய்த உபகாரங்களுக்காக, நன்மைக்காக, என் பிள்ளைகளுடைய திருமணத்தை நடத்தினதற்காக, என் பிள்ளைக்கு நல்ல வரனை கொடுத்ததற்காக, வேலையை கொடுத்ததற்காக, நல்ல சீட்டை கொடுத்ததற்காக, நல்ல ஸ்கூல்ல மார்க்கை கொடுத்ததற்காக, எனக்கு நல்ல வாகனத்தை, ஒரு வீடை கட்டி கொடுத்ததற்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். வேறு எதுவும் ஈடாகாது. என் நாவிலிருந்து பிறந்து வருகிற ஸ்தோத்திரங்களினால் நான் கர்த்தரை துதிப்பேன். ஸ்தோத்திரங்களினால் கர்த்தரை உயர்த்துவேன். நிச்சயம் உங்கள் நாவிலிருந்து தேவனை துதிக்கிற அந்த துதி பலிகள், ஸ்தோத்திரங்கள் எழும்புமானால் அவைகளை அங்கீகரிக்கிற தேவன் நிச்சயமாகவே இதிலும் நீங்கள் பெரிதானவைகளை காணும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதிலும் பெரிதானவைகளை இந்த வருகிற வாரங்களில், வருகிற மாதங்களில் நீங்கள் கண்டு கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெபிப்போமாக. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, பரலோக பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே நாங்கள் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். அவர் செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்ளுவேன். ஸ்தோத்திர பலிகளினால் என் தேவனை மகிமைப்படுத்துவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி ஆண்டவரே, எங்கள் ஸ்தோத்திரங்களினால் உம்மை மகிமைப்படுத்தி, உம்மை துதித்து, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் உயர்த்துவதற்கு இன்னும் எங்களுக்கு கிருபை தாரும். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குறைவுகள் நிறைவாகட்டும், நன்மைகள் உண்டாகட்டும், தீமைகள் விலகட்டும், வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், கட்டுகள் விலகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சத்துரு தொடாமல், உலகம் அணுகாமல் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் வேலியடைத்து பாதுகாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வேண்டுகிற, ஜெபிக்கிற எல்லா காரியங்களுக்கும் பதில் உடனடியாக வரும்படி தகப்பனே நீர் அனுக்கிரகம் செய்வீராக. ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுடைய நாமத்தில் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பூரண கிருபை உண்டாகட்டும், நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.